இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ் கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ் பார்க்க போறோம். ரிவிஷன் 1 தமிழ்ல கொஸ்டின் ஆன்சர் ரிவிஷன் 1 பார்க்க போறோம். ஐங்குறு நூற்றில் கடவுள் வாழ்த்து பாடியவர் பாரதம் பாடிய பெருந்தேவனார். ஐங்குறு நூற்றில் கடவுள் வாழ்த்து பாடியவர் யார்? பாரதம் பாடிய பெருந்தேவனார். ஒட்டக்கூத்தருக்கு வழங்கப்பட்ட விருது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலம். ஒட்டக்கூத்தருக்கு வழங்கப்பட்ட விருது காலம். ஒரு கொலை ஒரு பயணம் அந்த நூலுடைய ஆசிரியர் யார் அப்படின்னா சுஜாதா. ஒரு கொலை ஒரு பயணம் என்ற நூலின் ஆசிரியர் சுஜாதா. ஒரு மனிதனின் கதை அப்படிங்கிற ஒரு நாவல் ஆசிரியர், அந்த நாவல் அதோடைய ஆசிரியர் வந்து சிவசங்கரி. ஒரு மனிதனின் கதை அப்படிங்கிற நாவலுடைய ஆசிரியர் சிவசங்கரி. சுயசரிதை நாவல்களுக்கு முன்னோடி நூல் எது? சுயசரிதை நாவல்களுக்கு முன்னோடி நூல் வந்து முத்து மீனாட்சி அப்படிங்கிற நூல் தான் சுயசரிதை நாவல்களுக்கு முன்னோடி. தமிழில் முதலில் எழுந்த பரணி எந்த பரணி அப்படின்னா கலிங்கத்து பரணி. தமிழில் முதலில் எழுந்த பரணி கலிங்கத்து பரணி. புலனொழுக்கற்ற அந்தணாளன் அப்படிங்கிற புகழப்படுபவர் கபிலர். புலனொழுக்கற்ற அந்தணாளன் என புகழப்படுபவர் யார்? கபிலர். உலக பொதுமறை என போற்றப்படும் நூல் திருக்குறள். நுதல்விழி அப்படிங்கிறதுடைய பொருள் வந்து என்ன அப்படின்னா நெற்றிக்கண். நுதல்விழி அப்படிங்கிறதுடைய பொருள் நெற்றிக்கண். கம்பர் தன் நூலுக்கு இட்ட பெயர் ராமாவதாரம். கம்பர் தன் நூலுக்கு இட்ட பெயர் ராமாவதாரம். தமிழகத்தில் பழங்காலத்தில் யவன குடியிருப்பு இருந்த பகுதி அரிக்கமேடு. தமிழகத்தில் பழங்காலத்தில் யவன குடியிருப்பு இருந்த பகுதி எது? அரிக்கமேடு. திருக்குறளை ஜெர்மனியில் மொழிபெயர்த்தவர் யார் அப்படின்னா டாக்டர் கிரால் அல்லது கிராஸ், ரெண்டுமே ஒரே இதுதான், டாக்டர் கிரால். ஓகேவா? திருக்குறளை ஜெர்மன் மொழியில மொழிபெயர்த்தவர் டாக்டர் கிரால். பிசிராந்தையார் சேரனுக்கு தூது அனுப்பியது எதுனா அன்னச்சேவல். பிசிராந்தையார் சேரனுக்கு தூது அனுப்பியது இதுல அன்னச்சேவல். நருந்தொகை எனும் நூல் வெற்றி வேட்கை. நருந்தொகை எனும் நூல் குறிப்பது வந்து எதுனா வெற்றி வேட்கை. செந்தாமரை நூல் ஆசிரியர். செந்தாமரைங்களுடைய நூலாசிரியர் மு வரதராஜன். செந்தாமரை அப்படிங்கிற நூலுடைய ஆசிரியர் யாரு? மு வரதராஜன். சேர அரசர்களை பாடும் சங்க நூல் பதிற்று 10. சேர அரசர்களை பாடும் சங்க நூல் பதிற்று 10. சைவ சமய குறவர்கள் யார சொல்லுவாங்க அப்படின்னா நால்வர். நால்வரை தான் வந்து சைவ சமய குறவர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. திராவிட மொழிகளுள் சிதைவு மொழிகள் எது அப்படின்னா பாலி அல்லது பிராகிருத மொழி. திராவிட மொழிகளில் சிதைவு மொழி பாலி அல்லது பிராகிருத மொழி. தேம்பாவணி அரங்கேற்றப்பட்ட இடம் மதுரை. தேம்பாவணி எங்க அரங்கேற்றப்பட்டது? மதுரையில. பல்கலை செல்வர் என அழைக்கப்படுபவர் போ மீனாட்சி சுந்தரம். பல்கலை செல்வர் என அழைக்கப்படுபவர் போ மீனாட்சி சுந்தரம். ஔவையார் பாடலில் அவள் என்பதின் பொருள் பள்ளம். ஔவையார் பாடல்ல அவள் அப்படிங்கிற ஒரு இது இருக்கு, அதோடைய பொருள் என்ன அப்படின்னா பள்ளம். பகுத்தறிவாளர் சங்கம் அதை அமைச்சவங்க யார் அப்படின்னா பெரியார். பகுத்தறிவாளர் சங்கத்தை அமைச்சவர் பெரியார். எத்திசையும் புகழ்மணக்க இவ்வரி இடம்பெற்ற நூல் ரகசிய மொழி. ரகசிய வழி. எத்திசையும் புகழ்மணக்க அப்படிங்கிற ஒரு லைனு எந்த நூல்ல இருக்குன்னா ரகசிய வழி. மக்கள் கவிஞர் பிறந்த ஊர் செங்கப்படுத்தான் காடு. மக்கள் கவிஞர் பிறந்த ஊர் செங்கப்படுத்தான் காடு. ஓகேவா? ஒன்ஸ் ரிவைஸ் பண்ணிக்கலாம். ஐங்குறு நூற்றில் கடவுள் வாழ்த்து பாடியவர் பாரதம் பாடிய பெருந்தேவனார். ஒட்டக்கூத்தருக்கு வழங்கப்பட்ட விருது காலம். ஒரு கொலை ஒரு பயணம் ஆசிரியர் சுஜாதா. ஒரு மனிதனின் கதை அப்படிங்கிற நாவலுடைய ஆசிரியர் சிவசங்கரி. சுயசரிதை நாவல்களுக்கு முன்னோடி நூல் முத்து மீனாட்சி. தமிழில் முதலில் எழுந்த பரணி கலிங்கத்து பரணி. புலனொழுக்கற்ற அந்தணாளன் என புகழப்படுபவர் கபிலர். உலக பொதுமறை என போற்றப்படும் நூல் திருக்குறள். நுதல்விழி என்பதன் பொருள் நெற்றிக்கண். கம்பர் தன் நூலுக்கு இட்ட பெயர் ராமாவதாரம். தமிழகத்தில் பழங்காலத்தில் யவன குடியிருப்பு இருந்த பகுதி அரிக்கமேடு. திருக்குறளை ஜெர்மன் மொழியில் மொழிபெயர்த்தவர் டாக்டர் கிரால். பிசிராந்தையார் சேரனுக்கு தூது அனுப்பியது அன்னச்சேவல். நருந்தொகை எனும் நூல் வெற்றி வேட்கை நருந்தொகை எனும் நூல் குறிப்பது வெற்றி வேட்கை. செந்தாமரை நூல் ஆசிரியர் மு வரதராஜன். சேர அரசர்களை பாடும் சங்க நூல் பதிற்று 10. சைவ சமய குறவர்கள் நால்வர். திராவிட மொழிகள் சிதைவு மொழிகள் பாலி பிராகிருத மொழி. தேம்பாவணி அரங்கேற்றப்பட்ட இடம் மதுரை. பல்கலை செல்வர் என அழைக்கப்பட்டவர் போ மீனாட்சி சுந்தரம். ஔவையார் பாடலில் அவள் என்பதன் பொருள் பள்ளம். பகுத்தறிவாளர் சங்கம் அமைத்தவர் பெரியார். எத்திசையும் புகழ்மணக்க இவ்வாறு இடம்பெற்ற நூல் ரகசிய வழி. மக்கள் கவிஞர் பிறந்த ஊர் செங்கப்படுத்தான் காடு. மக்கள் கவிஞர் பிறந்த ஊர் செங்கப்படுத்தான் காடு. ஓகே, தேங்க்யூ.